நாம் நம் பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். இன்னைக்கு நான் படிச்சுட்டு இந்த நாட்டில் இந்த இடத்தில் இந்த நிலையிலே இருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள் சும்மா வந்துடல. இன்னைக்கு நான் இந்த மேடையில் ஒரு பட்டதாரியாக உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னா, ஒரு பெண், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒரு பெண் இந்த மேடையிலே நின்று என்னால் பேச முடிகிறது, கல்லூரி படிப்பை முடிக்க முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள். இப்போ மேடையில் டாக்டர் கலாநிதி இருக்காரு. அவர் அந்த டாக்டர் பட்டம் பெற்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள், இந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பெற்றிருக்கக்கூடிய அந்த பட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள். ஒரு காலகட்டத்தில் படிப்பு கிடையாது, நமக்கு மறுதளிக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது. அது இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னா அதற்கு பின்னால் இருந்த சிந்தனை, அதற்கு பின்னால் இருந்த வலி, இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய புராண கதைகளை சொல்லித் தருகிறோம், சொல்லித்தாருங்கள், தவறில்லை. நம்முடைய பெருமைகளை சொல்லித் தருகிறோம், சொல்லித்தாருங்கள், தவறில்லை. நம்முடைய மூதாதையர்களை பற்றி, தாத்தா பாட்டி, அந்த பெருமைகளை எல்லாம் சொல்லுகிறோம், சொல்லித் தர வேண்டும். அதே நேரத்திலே நமக்காக ஒவ்வொரு முறையும் மேடையில் ஏறும் பொழுது யார் தாக்குவார்களோ, யார் அவரை அவமானப்படுத்துவாரோ என்று கூட பாராமல் மேடையிலே நின்று ஒரு தாத்தா தெரு தெருவாக உங்களுக்காக போராடினாரே தந்தை பெரியார். அவருடைய சரித்திரத்தை, அவருடைய வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். திராவிட இயக்கத்தின் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று நம்முடைய தளபதி வரை வந்திருக்கக்கூடிய அந்த தியாகத்தின் வடிவங்களை, அந்த கதைகளை, அந்த செய்திகளை, ஒவ்வொரு தலைவர் கலைஞருடைய திட்டத்திற்கு பின்னால் இந்த சமூகம் மாற்றம் இருந்தது. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அதுதான் வரக்கூடிய எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக, நாம் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக, நீங்கள் கனவு காணக்கூடிய ஒரு இந்தியாவை, வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இந்தியாவை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக மாற்றும்